இறைவனை பாடி தொழுவோம், பணிவோம் இறைவன் பாதம், பெறுவோம் என்று நிறைவரமே. எழுவோம் ஒன்றாய் இணைவோம், இறைவனை பாடி தொழுவோம், பணிவோம் இறைவன் பாதம், பெறுவோம் என்று நிறைவரமே. இறைமகன் நம்மை அழைக்கின்றார், குரு அவர் என்றும் இருக்கின்றார். இறைமகன் நம்மை அழைக்கின்றார், குரு அவர் என்றும் இருக்கின்றார். உருவாய் எழுந்தார் உலகினிலே, உருவாய் எழுந்தார் உலகினிலே, திரு அருளாயிருக்க உள்ளமதிலே. எழுவோம் ஒன்றாய் இணைவோம், இறைவனை பாடி தொழுவோம், பணிவோம் இறைவன் பாதம், பெறுவோம் என்று நிறைவரமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அநேக சகோதரங்களே, ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இன்றைய தினத்திலே புனித ஜூஜன் டி மெசனட்டுடைய திருவிழாவாக இருக்கின்றது. அவர்தான் அமரமரி தியாகிகள் சபையை நிறுவியவர். ஆகவே இன்றைய தினத்திலே சிறப்பாக அந்த சபையைச் சேர்ந்த அனைத்து குருக்களுக்காகவும் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். இன்றைய பலியானது நன்றி பலியாகவும் பிறந்தோர்க்கான ஆன்ம உழைப்பாற்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. கப்ரியேலா நிரூபன் பிறந்த நாள் நன்றி பலியாக இதனை ஒப்புக் கொடுக்கின்றார். ஆண்ட்ரூ சுகிர்தா அவர்களுடைய திருமண நாள் நன்றி பலியாக இருக்கின்றது. மற்றும் ஒரு அடியார் இறைவன் தமக்கு செய்த அனைத்து நன்மைத்திறங்களுக்காகவும் நன்றி பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றார். இவர்களோடு சேர்ந்து நாங்களும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறைவன் எங்களுடைய வாழ்க்கையிலையும் செய்து வருகின்ற அனைத்து நன்மைத்திறங்களுக்காகவும் இவர்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்வோம். இறைவதமடைந்த ஜோசப் மேரி ஜோசஃபின் மரியதாஸ் ரஞ்சித் 4ஆம் வருட நினைவு அஞ்சலி. ஸ்டானிஸ்லஸ் பிரகாசி அம்மா, ரஞ்சித் கிளாடியஸ் பிரபா, அருளப்பு மரியதாஸ் ஆண்டன், எட்வர்ட் பிரான்சிஸ்கா, அருளப்பு சிங்கம் பட்டு, ராசேந்திரன் தங்கத்துறை, தங்கத்துறை பேபி, தங்கத்துறை ராஜா, கான்ஸ்டன்டைன் சுரேந்திரராஜ், சந்தியா பிள்ளை பேர்னாட், மலக்கியாஸ் முடியப்பு, முடியப்பு பௌஸ்தீனா, ஆசிர் மரியதாஸ், மரியதாஸ் கனகமணி, மரியதாஸ் ரஞ்சித், பாவில பிள்ளை சலமோன். இவர்களுடைய ஆண்மலை பாட்டிக்காக வேண்டுவோம். இறைவன் இவர்களுடைய குறைகள் குற்றங்கள் பாவங்களை மன்னித்து இவர்களை தம்முடைய நித்திய சம்பாவனைக்கு அழைத்து கொள்ளவும், இவர்கள் வாழ்நாளிலே ஆசித்த இறைவனுடைய அமைதியை பெற்று அவர்கள் இறைவனோடு இன்பெற்றிருக்க இவர்களுக்காக வேண்டுவோம். இந்த பலியிலே நாங்கள் தகுதியான முறையிலே பங்கு கொள்ள எங்கள் பாவங்கள் குறைகள் அனைத்தையும் ஏற்று அவற்றுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும்
நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மாசின்மையை மீண்டும் தருபவரும் அதை அன்பு செய்பவுமானவரே, உமது அடியார்களின் இதயங்களை உம்மை நோக்கி திருப்புவீராக. அதனால் அவநம்பிக்கை என்னும் இருளிலிருந்து நீர் விடுவித்த அவர்கள் உமது உண்மை என்னும் ஒளியிலிருந்து ஒருபோதும் விலகிவிடாமல் இருப்பார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்துதர் பணிகளிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஜூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் அடைய முடியாது. அவர்களுக்கும் பவுல் பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெருங்கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். அங்கிருந்து திருச்சபையார் அவர்களை வழியனுப்பி வைத்தனர். அவர்கள் பெனிசியா சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனம் திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள். இது சகோதர சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்கள் எருசலேம் வந்தபோது திருச்சபையாரும் திருத்தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள். அப்போது கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் பரிசேய கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும், மோசேயினது சட்டத்தை கடைபிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினர். இதனை ஆய்ந்து பார்க்க திருத்தூதரும் மூப்பரும் ஒன்று கூடினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவருடைய இடத்துக்கு போவோம். ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து வாயில்களில் நிற்கின்றோம். அகமகிழ்ந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளை கிணங்க ஆண்டவரது பேருக்கு அவர்கள் நன்றி செலுத்தச் சொல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்ந்து ஆண்டவரின் இல்லத்துக்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 வசனங்கள் 1 முதல் 8 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உண்மையான திராட்சை கொடி நானே. என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கின்றீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டிச் சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கின்றது. இது கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிக்க சகோதரங்களே, நாங்கள் இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியானது கிறிஸ்து தம்முடைய இறுதி உரையிலே சீடருக்கு கூறிய பல ஆறுதல் அளிக்கும் வார்த்தைகள், அறிவுரைகளில் இருந்து எடுக்கப்படுகின்றது. இங்கே தாம் திராட்சை கொடியெனவும் அவருடைய சீடர்கள் அதன் கிளைகள் எனவும் ஒப்பிட்டு எவ்வாறு நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துகின்றார். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயேல் குலத்தார் இறைவனின் திராட்சை கொடியென இறைவாக்கினர்களான இசாயா, எசேக்கியேல், எரேமியா என்றோர் எடுத்துரைக்கின்றனர். கிறிஸ்து அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு நன்கு பயிற்சியமான இந்த திராட்சை கொடி செடி வேற்றிலே உள்ள அந்த ஒற்றுமையை, இணைந்திருக்கின்ற தன்மையை எடுத்துக்காட்டாக கொண்டு ஒரு கிறிஸ்தவன் தன்னோடு இணைந்திருக்க வேண்டும். அவ்வாறு இணைந்திருக்கும் போதுதான் அவனுடைய வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையாக அமைய முடியும் என்பதை இங்கே எடுத்துரைக்கின்றார். திராட்சை வளர்க்கின்ற போது அவர்கள் அடிக்கடி அதனை தரித்து விடுவார்கள், கிளைகளை தரித்து விடுவார்கள். கனி கொடுக்கக்கூடிய கிளைகள் எது என்று தெரியும், கனி கொடுக்காதவை எவை என்று அவர்கள் அனுபவத்திலே கண்டவர்கள். ஆகவே கனி கொடுக்காத கிளைகளை ஏற்கனவே தரித்து விடுவார்கள். இந்த நிலையிலே கிறிஸ்தவர்களுக்கு கூறுகின்றார், அவரோடு இணைந்திருக்கின்றவர்கள்தான் கனி தருவார்கள். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பது என்பது அவருடைய வார்த்தைகளுக்கு செவி மடுப்பதே.
இந்த வாசகத்தை நாங்கள் கூர்ந்து கவனித்தால் விளங்கும். இங்கே கிறிஸ்துவோடு இணைந்திருப்பது அதற்கான முக்கியமான வழி அவருடைய வார்த்தைகளை கேட்பது, வார்த்தைகளின்படியே வாழ்வது. இரண்டாவதாக, கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்கு அடிப்படையானது செபம். கிறிஸ்து தந்தையோடு இணைந்திருந்தார். அதற்கு அவருக்கு முக்கியமான கருவியாக அவர் பயன்படுத்தியது செபம். செபத்தின் மூலமாக தந்தையோடு நெருங்கிய முறையிலே ஒன்றித்திருந்தார். அதனால் தந்தையின் திருவுளத்தை அறிய முடிந்தது, அறிந்ததை செயற்படுத்த முடிந்தது. மூன்றாவதாக நாங்கள் பார்க்கின்றோம், கிறிஸ்துவோடு நாங்கள் இணைந்திருப்பதற்கு திருவருட்சாதனங்கள். இவை தவிர்த்த இறை பிரசன்னத்திலே வாழும் பொழுது நாங்கள் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்றோம். கேட்கின்ற இறை வார்த்தையை நாங்கள் கடைப்பிடித்து வாழும்போது கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்றோம். அவ்வாறான வாழ்க்கை தான் எங்களுடைய வாழ்க்கையிலே பயன் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. அதைத்தான் இன்றைய வாசகங்கள் எங்களுக்கு வலியுறுத்துகின்றன. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம், இறை வார்த்தையை சிந்திப்போம், தியானிப்போம், அதை வாழ்வோம். அருட்சாதனங்களிலே பங்கு கொள்ளும் பொழுது ஆண்டவரோடு நாங்கள் இணைந்து கொள்ளுகின்றோம் என்ற மறை உண்மையை நாங்கள் ஆழமாக ஏற்றுக்கொள்வோம். இந்த சிந்தனைகளோடு எங்களுடைய தேவைகள், மன்றாட்டுகளை எடுத்து கூறி அவற்றுக்காக வேண்டும். மன்றாடுவோமாக. வழிநடத்தும் இறைவா, திருகாவினை வழிநடத்தும் அனைத்து திருநிலை பணியாளர்களையும் ஆசீர்வதியும். தம் பணி வாழ்வில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவால்களையும் வெற்றி கொள்ளவும், இறை மக்களை இறை விசுவாசத்தில் அழைத்துச் செல்லும் கருவிகளாக செயற்பட தேவையான அனைத்து நலன்களையும் அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலமரணும் நல்லாயனே இறைவா, உடல்நலக்குறைவினால் மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் தவிக்கும் ஒவ்வொருவரையும் பாதம் தருகின்றோம். நீர்தாமே உமது குணமளிக்கும் கரங்கள் அவர்களை தொட்டு குணப்படுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, இளையோருக்காக பாதம் பெறுகின்றோம். உமது வார்த்தைக்கு பணிந்து உமது சாட்சிகளாய் வாழவும், உமது அருள் வாழ்வில் உலகியல் மாயைக்குள் சிக்குண்டு அழிவுறாமல் உம்மில் செயலாற்று நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக பயணிக்க தூய ஆவியை கொண்டு இவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக வேண்டுவோம். எல்லாம் வல்ல தந்தையே, ஆழமான நம்பிக்கையோடு உடைய சன்னிதானத்திலே நாங்கள் எடுத்து கூறுகின்ற உங்கள் மன்றாட்டுக்கு தயவாக செவிசாய்த்திரலும். குறிப்பாக இன்றைய தினத்திலே இந்த நன்றி பெரியை ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொரு அடியவருக்காகவும் வேண்டுகின்றோம். அவர்களை ஆசீர்வதித்தரலும், அவருடைய உள்ள கருத்துக்களை நிறைவேற்றியறலும். யார் யாரை எல்லாம் இணைந்து நாங்கள் இந்த இரங்கல் பெரிய ஒப்புக் கொடுக்கின்றோமோ அவர்களுக்கு நித்திய சமாதானத்தை அளித்தரலும். அவருடைய குறைகள், குற்றங்கள், பாவங்களை மன்னித்து உடைய அளவு கடந்த கருணையை அவர்கள் மேல் பொழிந்து அவர்களுக்கு உடைய சன்னிதானத்திலே இடம் அளித்தரலும். என்றும் அவர்கள் உடைய பிள்ளைகளுடைய தோழமையில் இணைந்து மகிழ்வார்களாக. எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தரலும். உடைய பிரசன்னமானது இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து எல்லா வேளையிலும் எங்களை வழிநடத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இருந்து மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். இயற்கை
தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன் பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையும் இடம் தருகின்றேன் பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையும் இடம் தருகின்றேன் பிறரின் சுமையை விரும்பி சுமக்க என்னையும் தகுதியாக்குவாய் என்னையும் தகுதியாக்குவாய் எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன் எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன் ஈர்க்கு இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை ஈர்க்கு இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருள் என்னோடு இணைத்து தருகின்றேன் என்னோடு இணைத்து தருகின்றேன் எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன் எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன் சகோதரரே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையினத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் உடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போதே அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். முன்னகமும் மன்னகம் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதே அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பர் எங்களை மீட்டருளும், மது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்தே வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட இன்றைய பலியின் போது நாங்கள் நினைவு கூறுகின்ற அடியவர்களை நினைந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித யாகப்பர், இலங்கை திருத்தூதர் புனித ஜோசவாஸ், இவ்வுலகில் மக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் உள்ளுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தினின்றும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரது விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளும், எனது ஆன்மா நலமடையும். இன்னில் ஒன்றாக இந்த நல்லவர் எழுந்து வருகின்றார். எண்ணில்லா அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். இன்னில் ஒன்றாக எந்த நல்லவர் எழுந்து வருகின்றார். எண்ணில்லா அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். உதயம் காண விளையுமோர் மலரைப் போலவே இதயம் இறைவன்
பகலை மறைக்கும் முகிலாய் பல பழிகள் சூழ்ந்ததே. அந்த முகிலும் இருளும் குறையும் தீர முழுமை தோன்றுமே. என்னில் ஒன்றாக எந்த தேவன் எழுந்து வருகின்றார். எண்ணில்லா அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். இன்னிலினையும் கிளைகளோ வாழ்வை தாங்குமே. என்னை பிரியும் உள்ளத்தை நாளும் தேடுவேன். இன்னிலினையும் கிளைகளோ வாழ்வை தாங்குமே. என்னை பிரியும் உள்ளத்தை நாளும் தேடுவேன். என்று பகண்ட இறைவா எம்மை இணைக்க வாருமே. உந்தன் அன்பு விருந்தை நாளும் அருந்தி அமைதி காணுவேன். என்னில் ஒன்றாக எந்த தேவன் எழுந்து வருகின்றார். எண்ணில்லா அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். ஜூபிலி ஆண்டுக்கான வேண்டுதல். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமணம் எங்கள் சகோதரமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரம் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சவாலையும் உமது அரசின் வருகை காணப்பொழுது எதிர்நோக்கை எம்மில் மீண்டலச் செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெறச் செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பேணிகளான நம்மிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் எக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்திரளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் மது அருளுதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்து என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா,
வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்து என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றுவீர் எழுந்து வாருமே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.